இருக்காங்கப்பா. அப்ப அடுத்த தடவை நமக்கு வந்து பெரிய சிக்கலாயிருப்போருமேன்ற பயம் வரணும்ல. ஆமா. அதுக்காக இந்த மாற்றத்திற்கான அது வந்து விஜய்ன்னு இல்ல. நீங்க நாளைக்கு எந்த நடிகர் வந்திருந்தாலும் இன்னைக்கு திரண்டிருப்பாங்க. கோவம் இருக்கு அவங்களுக்கு. மக்களுக்கு வந்து அவ்வளவு கோவம் இருக்கு. அதை கரெக்டா வந்து அந்த அந்த லைனை மடமாத்தி அவர் வந்து அதை கொண்டு போய் அந்த கோவத்தை வந்து அவர் வந்து அதையே ஆயுதமா எடுத்து திமுகவை திட்ட ஆரம்பிக்க கரெக்டா ஆர்கனைஸ் ஆகுது. அது கடைசி நாள்ல எடப்பாடி 2 பேரையுமே திட்டினதுதான் அந்த கடைசியான பிரச்சாரத்துடைய ஹைலைட்டு. விஜயோட கடைசி நாள் பிரச்சாரத்துல உங்களால வந்து எடப்பாடியை விட்டு வெளியே வந்து நிக்க முடியுமான்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டாரு. அப்ப அதெல்லாம் வந்து 2 பார்ட்டி மேலேயுமே மக்களும் இந்த இளைஞர்களும் கோவத்துல இருக்காங்க. அதை வந்து நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்ட பொலிட்டிக்கல் வேர்டு தான் அது. அப்போ இது வந்து நம்ம பல முனையா மாறிடுச்சு. இன்னும் இந்த காலங்கள்ல இந்த கேப் வந்து இன்னும் அதிகமாகிட்டே தான் போகும். அதாவது இன்னைக்கு இந்த 20%, 25%, 18%, விஜய்க்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்தாலும் சரி, அந்த பர்சன்டேஜ் ஓட்டு திரும்ப திமுகவுக்கு அதிமுகவுக்கோ போறது கிடையாது. ஒருவேளை விஜய் அரசியலே இல்லாம போனா கூட இந்த 18%, 20%க்கான வேக்கண்ட் வந்து கண்டிப்பா அரசியல்ல இருந்துதான் ஆகும்.